ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட பார்லர்ல வாரத்துக்கு ஒரு 2-3 கஸ்டமர் ஆகுது. நான் வெளியில இருந்து மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்து ஒயிட்னிங் க்ரீம் வாங்கி போட்டேன், பியூட்டி பார்லர்ல இருந்து ஒயிட்னிங் க்ரீம் வாங்கி போட்டேன். நான் யூஸ் பண்ண உடனே என்னோட ஸ்கின் நல்ல கலர் ஆயிடுச்சு, எனக்கு இருந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் போச்சு, எனக்கு பிம்பிள் வர்றதெல்லாம் அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா இப்போ அதை நிறுத்தினா எனக்கு 1-3 மடங்கு என்னோட ஸ்கின் ரொம்ப டேன் ஆகுது, இல்லைன்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுது. வெயில்ல போயிட்டு வந்தா ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகி ஒரு மாதிரி பிங்கிஷ் ஆகுது. எனக்கு இதை இப்ப விடவும் முடியல, போடவும் முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தாங்க, இதுக்கு வேற ஏதாவது கிரீம் தாங்க அப்படின்னு வராங்க. நான் தயவு செய்து இந்த வீடியோவை பாக்குற ஏதாவது பிள்ளைங்க இந்த ஒயிட்னிங் க்ரீம்னு சொல்லிட்டு பார்லர்ஸ்ல அதோட இன்கிரீடியன்ட் இல்லாம, அதோட நேம் எதுவுமே இல்லாம டப்பால அடைச்சு கொடுக்கறது, மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்து சின்ன டியூபுகள்ல ஒரு என்ன சொல்றதுக்கு 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி கிடைக்கிற கிரீம்ஸ் எல்லாம் வாங்கி போடாதீங்க. அது டாக்டர்ஸ் எழுதுறாங்க, ஏன்னா அவங்க ஒரு ஸ்பெசிபிக் ரீசனுக்காக அதை எழுதுவாங்க. அதை கொஞ்ச நாள் போட சொல்லுவாங்க, அப்புறம் நிறுத்திடுவாங்க. அதுல ஸ்டீராய்டு கலந்துருக்கும். அந்த மாதிரி கிரீம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு கிரீமை வாங்கி யூஸ் பண்ணி 2 நாளையில அது ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னா அதுல கட்டாயம் ஸ்டீராய்டு இருக்கும். நீங்க தயவு செய்து அந்த மாதிரி கிரீம்களை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அது அப்புறம் அந்த ஸ்டீராய்டு நம்மளோட ரத்தத்தோட கலந்து வேற பிரச்சனைகளை உருவாக்கும். இந்த வீடியோவை பாக்குறவங்க யாராவது அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த மாதிரி ஒயிட்னிங் கிரீம்களை அவாய்ட் பண்ணுங்கன்றது நான் கேட்டுக்கொள்றேன். ஏன்னா டெய்லி இது பார்த்துட்டு இருக்கேன், ரெகுலரா பார்லர்ல இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் இதை வார்னிங் மெசேஜா நான் கொடுத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ.